வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம். இன்னைக்கு நம்ம அவுள் பொரி ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் வெல்லம் தூள் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நிலக்கடலை உடைச்சி தூள்ல நீக்கி வச்சாச்சு. ஜீனி ஏலக்காய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நெல் பொரி நெல்லெல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது அவுள் பொரி சுத்தமாக கிடைக்கும். அடுத்தது தேங்காவை எடுத்து பல் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் மூலப்பொருட்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி, உடைச்சி வச்ச வெல்லத்தை அதுல கலந்துக்கலாம். வெல்லம் உடைச்சி வச்ச வெல்லத்தையும் ஒரு டம்ளர் தண்ணியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்ப கலர ஆரம்பிச்சிருக்கோம். இது நல்லா கொதிச்சு பாகு பார்த்து வரணும். பாகு பார்த்துனா அழுத்தமான பாகு பாகும். தண்ணியில போட்டா கரையக்கூடாது, அழுத்தமா இருக்கணும். பாகு நல்லா பதத்துக்கு வந்துட்டு இது தண்ணியில ஊற்றி பார்த்தா கட்டியா இருக்கணும். பாகு நல்லா பதத்துக்கு வந்துட்டு தண்ணியில ஊற்றி டெஸ்ட் பண்ணணும். அப்புறமேல நம்ம எந்த இடத்துல எள்ள பொரி பண்ண போறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் நெய்யை ஊற்றி தடையிட்டு பாகு ஒட்டாம இருக்கும். அவுள் பொரி நெருப்பு பொரிக்கு ரெண்டுத்துக்குமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து தேங்காவையும் நிலக்கல்லையும் கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம வெள்ளை பாகுல போட்டுக்கலாம். அடுத்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம். பல்ல கலரிக்கலாம். ஏலக்காய் பொடியும் வாசனைக்கு இதை கலந்துக்கலாம். கலர் கலரே இதை வந்து இப்படி தண்ணியில ஊற்றி பார்க்கும்போது இதே மாதிரி கட்டி பதமா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பாத்திரத்துல நெல் பொரியும் அவுள் பொரியும் போடுவோம். தேவையான அளவு அப்படியே கிளற வேண்டியதான். நெல்லு பொரி, இது அவுள் பொரி. கையில கொஞ்சம் நெய்யை தடவிட்டு குடிச்சா கரெக்டா பத்துக்கு வரும். பொரிக்குள்ள வெள்ளைப்பாகு வர வரை நல்லா கலரிக்கணும். நெய் தொட்டு பொரி உருண்டையை கவனமாக பிடிக்க வேண்டும்.